கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Proverbs chapter 3 verse 7. நீ உன்னை நாணி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நாள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, உண்மையாலுமே கர்த்தருக்கு பயந்தாங்க அப்படின்னா எதெல்லாம் தீமையாக இருக்கோ அதை அவங்க விட்டுடுவாங்க, விலகவும் செய்வாங்க. நான் கர்த்தருக்கு பயந்தா எதெல்லாம் தீமையாக இருக்கோ அதை நான் விட்டுடுவேன், விலகவும் செய்வேன். உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். 2002 மே மாதம் 25ஆம் தேதி இதே நாள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த நாள். அதிகாலையில் அவருடைய அன்பை நோக்கி பார்த்து நான் எனக்குள்ள ஒரு உணர்வை அடைந்து என் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவருடைய பரிசுத்தத்தில் கழுவப்பட்டு, இயேசு மட்டும்தான் தெய்வம், அவரும் தெய்வம் இல்லை, அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் இரட்சகர் என்பதை உணர்ந்து கொண்டேன். அவருக்காக வாழ நான் அர்ப்பணித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம பயப்படாம, என் வேலை எனக்கு இருக்கிறது, என் பணம் எனக்கு இருக்கிறது, என் உறவுகள் எனக்கு உதவி செய்வார்கள், என் மூதாதையர்கள் எனக்கு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், என் பேங்க் பேலன்ஸ் இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறோ விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் ஓட வேண்டும். ரட்சிக்கப்பட்டது ஒரு சபையில், போகிறது ஒரு சபையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்காது. அந்த குடும்பத்தை, அப்பா அம்மாவை விட்டுட்டு வேறு இடத்துல போயிட்டு ஐக்கிய வச்சுட்டு இருந்தாலும் அது நல்லது இருக்காது. கற்றின கணவனோ மனைவியோ ஒருவருக்குள் ஒருவர் உள்ளத்தின் அன்போடு கூட இருக்க வேண்டும். வேறொருத்தரை பார்க்கும்போது அங்கே ஒரு அற்புதங்கள் நடக்காது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படாமல் தீமையை விட்டு விலகவே முடியாது. ஒருத்தரை நம்ம நீங்கள் ஒழுங்காக திருந்துங்க திருந்துங்க திருந்துங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. அவங்க என்ன கர்த்தருக்கு பயப்படவே இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க ஜெபிக்கிறது நீங்கள் பார்க்குறோம், அவங்க துதிக்கிறது, உபவாசிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வீணான வார்த்தைகள் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா அது தப்புன்னு அவங்களுக்கு இன்னும் உணர்வு வரல. நிறைய பேர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளாலே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தவளை தன் வாயால் கெடுன்னு என்று எத்தனை பேர் சொல்லிக்கிறத பார்த்துருக்குறோம். யாரோ எக்கோட கெட்டால் போனால் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவர்கள் கேட்டாலும் சரி, அவர்கள் கேளாவிட்டாலும் சரி, வார்த்தை நீ சொல்லு என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இதை கேட்டுருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி ஒருத்தரையும் நாம் திருத்தவே முடியாது. கர்த்தரால் திருத்த முடியாததை நம்மளால் திருத்த முடியுன்ற நம்பிக்கை நமக்குள்ள வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம், நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம். வாயின் வார்த்தைகளை சுத்தமாக, சுருக்கமாக, ஞானமாக பேசுவோம். நம்ம கண்களுக்கு முன்பாக அவங்க ஜெபிக்கிறது போல் நடிப்பாங்க, நமக்கு முன்பாக பாடுவது போல் நடிப்பாங்க. அதெல்லாம் மாய்மாலம். உண்மையாலுமே அவங்க ஆண்டவரை நேசித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழி மாறும், தீமை விட்டு விலகுவாங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்கி நான் நம்புகிறேன். இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் அழகாக சொல்லுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நம் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எந்த நேரத்தில் வருவார்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருக்கு முன்பாக நம்ம கடந்து போகணும். அன்போட ஸ்தேவான 2 கரங்களை விரித்து எழுந்து நின்று கூப்பிடுறது போல நம்மை கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். அலர்ட்டாக தானே இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுங்க, தீமையை விட்டு விலகுங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.